ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டி சோஸ் பார்க்க போகிற. பாண்டி சோஸில் வந்துட்டு எல்லாரோட அப்பா அம்மாவும் வந்துட்டாங்களே, நம்ம அப்பா அம்மா வரலையே, தங்கமயில் எட்டிக்கிட்டு பார்த்துறாங்க போல். உடனே வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, இவங்க 4 கட்டப்பை எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டு இதாங்கப்பா தீபாவளி சீருன்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிக்க, கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அரிசி வேலை செய்கிறாங்களாமா, மோர் கொண்டு வந்து கொடுக்க, இதை வாங்கி குடிக்க, அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டாங்க. ரூமுக்கு கூட்டு போனவங்க, ஏமா அப்படி பண்ணுறீங்க, அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா, கடைப்பணம் 10,000 எடுத்துருக்காங்கம்மா, இன்னும் 2 நாளைக்கு கணக்கு காமிக்க தேவையில்லை, ஆனால் அதுக்கப்புறம் மாட்டினா என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு எதை பற்றியுமா கவலை இருக்குது, உனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை தானேன்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் குத்தி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலன்னு. எப்பா உங்களுக்கு இப்போ தெரியலப்பா, இன்னமும் இந்த நாட்டில் தீபாவளினா எந்த ஒரு பண்டிகைக்கும் ட்ரெஸ்ஸு இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஒன்று தீபாவளி கிடைச்சா பொங்கல் கிடைக்காது, பொங்கல் கிடைச்சா தீபாவளி கிடைக்காது, இப்படி தான் நாட்டில் முக்கால்வாசி பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான்ப்பா வராங்க. ஆனால் இதை புரிஞ்சுக்காம பொண்ணோட வாழ்க்கையை பற்றி இவங்களும் கவலைப்படாமல் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வெளியே போகிறது தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கைக்குள்ள போட்டுக்க தெரில, புருஷனை கைக்குள்ளே போட்டுக்க தெரிலன்னு சொன்னால் என்ன தாங்க பண்ணுவாங்க அந்த பொண்ணுங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க விவரமாக பிழைக்கிறாங்க, தெரியாதவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம தங்கமயிலோட ரியாக்ஷன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பழனியை காமிக்கிறாங்க. பழனி வீட்டிலேருந்து சீர் வந்துருச்சுங்க, வாங்கணுன்னே அமௌண்ட்டெல்லாம் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ராஜு வீட்டிலேருந்து வரலையான்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, உடனே ஒரு மாதிரி கஷ்டத்தில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மீனாக ஒரு பக்கம், நான் உனக்கு கொண்டு வந்து தட்டுமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கான்ட்டாங்க. உடனே பார்க்கணுமே கோமதியம்மா, உனக்கு எனக்கு அந்த கொடுப்பன இல்லடின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம புறமோவில் போட்டாங்களே 2 நாளைக்கு முன்னாடி, அந்த சீன் நடக்க போது. பழனி வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்க போறாப்ல, நல்லா என்ஜாய் பண்ண போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம குமார் தம்பி அரசி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. டேய்